வணக்கம். இன்னைக்கு வந்து நிறைய பேர் Facebookல வந்து பதிவிடப்பட்டு வருகிறார்கள். காரணம் Facebook வந்து உங்களுக்கு ஒரு காசு தரும். கன்டென்ட் மானிட்டைசைஸ் பண்ணி உங்களுக்கு காசு தரும் அப்படின்ற மாரி ஒரு ஆசைய காட்டிக் கொண்டிருக்கிறது. இப்ப வர வர வந்து வேற வேற மாதிரியான விதிகள் வந்து வந்திருக்கிறது. எல்லாருக்கும் காசு அப்படின்ற மாரி ஒரு கம்யூனிஸ்டிய கோட்பாடு தான் வந்து இப்ப Facebook வந்து கடைபிடிச்சு கொண்டிருக்கிறது. பலர் இத நம்பி 68 கன்டென்ட்ட போட்டு சியா பண்றது, அது செய்றது, இது செய்றது, இல்ல ஊர்வம் இழுக்கிறது, இல்ல லைக்ஸியா வர்ற மாதிரியே நெகட்டிவா கதைக்கிறது, இல்ல வேணுமென்றே உங்கள நீங்களே கஷ்டப்படுத்துற மாரியான சில விடயங்கள் செய்றது, அழுகுறது, புலம்புறது, இப்படி எக்கச்சக்கமான விஷயங்கள் விதம் விதமா செய்து கூத்து காட்டிக் கொண்டிருக்கிறீர்கள். எல்லாம் என்னத்துக்குண்டா, முக்காவாசி காசு வர்றதுக்கு தான். ஆனால் இங்க காசு வருமான்னு கேட்டால் வரத்தான் போகுது. இதுக்குள்ள ஒரு ஆபத்து இருக்குது. அதத்தான் நாங்க சொல்லப் போறோம். நாங்கள் ஏன் இத சொல்றோம்ன்னு சொன்னா, நாங்கள் Facebookல வந்து இப்பதான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் Facebook வந்து காசு குடுக்குதுண்டு. ஆனால் உண்மையில Facebook இப்ப தான் காசு குடுக்குறாங்கன்னு இல்ல. Facebook முந்தியும் வந்து காசு குடுத்துக் கொண்டு இருந்தது. இன்ஸ்டன்ட் ஆர்டிக்கிள் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் Facebookல முந்தி இருந்தது. காசு வந்து தண்ணி மாதிரி குடுத்தார்கள் Facebookல. உண்மைக்குன்னா அது அவர்கள் தர்றன்றத விட நாங்கள் உழைத்துக் கொள்ற ஒரு விஷயம். நாங்கள் அந்த காலத்துல இருந்தே அந்த Facebookல அதுல இருந்தபடினால எங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கு. Facebook சம்பந்தப்பட்டு. Facebook கம்பெனி எப்படியெல்லாம் இயங்கும் அப்படின்றதெல்லாம் தெரியும். அதால தான் ஒரு விழிப்புணர்வு பதிவாக இந்த விஷயத்த சொல்றோம். நிறைய பேரு காசுன்னா கண்மண் தெரியாது. இதுல கேட்கறதுக்கு மெனம் இருக்கான்றது தெரியுது. ஆனாலும் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளுங்க. பிறகு பிற்காலத்துல நீங்கள் அது வருந்தாமல் இருக்கிறதுக்கும், அல்லது உங்களோட மனச இப்பவே ஓரளவுக்கு நீங்க தயார்படுத்தி தப்பிக்கிறதுக்குரிய ஒரு வழியத்தான் சொல்லப் போறோம். முதல் விஷயம் Facebook வந்து இப்ப செய்றது ஆசைய தூண்டுற ஒரே வழிதான். வேற எதுவுமே இல்ல. உங்களுக்கு வந்து காசு வரும் அப்படின்ற மாரி சாதாரணமா தருகிறார்கள். இல்ல காசு வருதான் இல்லைன்னு சொல்லல. கன்டென்ட் நீங்க போடுறீர்கள். அதிகமா வரைக்கும் அதாவது மில்லியன்ல அங்கெல்லாம் போய் உங்களுக்கு ஒரு டீசென்ட்டான அமௌண்ட் $100, $200, $300 400 நாடுகள பொறுத்து $400, $500 நீங்க உழைக்கிறீர்கள் தான். இல்லைன்னு நான் சொல்லவே இல்ல. இத விட அதிகமாக வந்து நாங்க உழைச்சிருக்கிறோம் ஒரு காலத்துல இன்ஸ்டன்ட் ஆர்டிக்கிள் அப்படின்னு சொல்லி. அது எல்லாமே ஆயிரக்கணக்கில அந்த டாலர்ஸே இருக்கு மாசத்துக்கு. சரியா? ஆனால் அது ஒரு கட்டத்துல வந்து இடைநிறுத்தப்பட்டிருந்தது Facebookல. காரணம் என்னன்னா, மக்கள் வந்து அத வச்சு உழைக்கிறார்கள் என்றதான் ஒரே காரணம். Facebook வந்து ஒரு நாளுமே வந்து சில விடயங்கள விரும்புறதில்ல. என்னென்றால், தங்கள வச்சு மக்கள் உழைக்கிறது. அது எந்த ஒரு கம்பெனியுமே விரும்பாது. மக்கள வச்சு தாங்கள் உழைக்கணும் அப்படின்றது வந்து அவங்களோட உண்மையான நோக்கமாக இருக்கும். எல்லா கம்பெனிக்கும் தான். Facebook அது கொஞ்சம் அதிகமா இருக்குது. அதுக்கு காரணம் மக்கள் அதாவது வந்து ஆசியா மக்கள் வந்து அதிக அடிமைத்தனமாக இருக்கினோம் Facebook. முந்தி வெள்ளைக்காரன் சரியான குறைவு Facebookல அடிமையாகுறது. இப்ப அவையும் கொஞ்சம் கொஞ்சம் வருகினம் என்று தான் சொல்லிக்கணும். ஆனால் எல்லாரும் இல்ல. ஆனால் எங்கண்ட தமிழர்கள பொறுத்தவரைக்கும் பயங்கரமான Facebookலாம் விடியலிருந்து பின்னேரம் வரைக்கும் Facebookல இருக்கிறவர்களுமே நிறைய பேர் இருக்கிறீர்கள். சரி, இங்க வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமா உங்கள கொண்டு வராங்க. காரணம் என்னன்னு சொன்னா, உங்கள பழக்குறது. உங்கள ஒரு அடிமைத்தனத்துக்கு கொண்டு வராங்க. காச தந்து கொண்டு வராங்க. அப்ப என்ன நடக்குன்னு சொன்னா, நீங்கள் அப்படியே பழகிக் கொண்டு வந்துட்டீங்க. ஏன்னா எங்கன மனித மனம் வந்து பழக்கத்துக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு விஷயம். அத ஒரு எல்லா விஷயமும் ஒரு பழக்கப்படுத்த தான் செய்யும். அப்ப திருப்பி திருப்பி சில விடயங்கள நீங்க திருப்பி செய்ய செய்ய அது பழக்கமா மாறும். பழக்கமா மாறிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணும் சொன்னா, அதுவே உங்கள அத செய்றதுக்கு உந்தி கொண்டுரும். சில நல்ல விஷயங்கள் நீங்க அந்த மாரி பழக்கப்படுத்திக்க உங்களுக்கு நல்லத கொண்டு வரும். சொன்னா திருப்பி திருப்பி அத செய்ய புரியாது. அதனால உங்களுக்கு நல்லது விளையும். இந்த மாரி விஷயங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய அடிமைத்தனத்துக்கு கொண்டு போய் உங்களோட மூளைய வந்து அடிமையாக்கிடும். அதுக்கு பிறகு நீங்க என்ன சொன்னா, இத போடணும்ன்றதுக்காண்டி ஒரு வெறித்தனமா கன்டென்ட் வந்து உருவாக்க முயற்சி செய்வீர்கள். கண்டதெல்லாம் போடுவீர்கள். அப்ப என்ன நடக்கும்ன்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கே அது ஒரு மிகப்பெரிய ஒரு பற்றாக்குறைய ஒரு கட்டத்துல உருவாக்கும். ஒரு விஷயம். 2வது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்த கொண்டு வரும். இது எல்லாத்தையும் விட முக்கியம். Facebooக்க பொறுத்தவரைக்கும் வந்து இவங்க நெச்ச நேரத்துக்கெல்லாம் மாத்துறார்கள். இத ஒரு 1 வருஷத்துக்கு வச்சிருப்பார்கள். அல்லது 2 வருஷத்துக்கு வச்சிருப்பாங்க. அதுக்கு பிறகு அவர்கள் அடுத்த இடத்துக்கு போவைக்க, உங்கள வந்து நீங்க அடிமைப்படுத்திட்டேன்னு சொன்னா, அடுத்த கட்டம் வந்து அவன் உங்கள்ட்ட இருந்து உழைக்கிறதுக்குரிய ஒரு வழிய பார்த்துக் கொள்வான். அவன் இப்ப உங்களுக்கு காசு தந்தா கூட இத வச்சுக்கொண்டு அவன் வேற மாரி உங்கள அடிமைப்படுத்தி இப்ப காச அடிமைப்படுத்திட்டு, பிறகு அத வேற வழியில உங்கள்ட்டருந்து புடுங்குறதுக்கு ஒரு வழியத்தான் வந்து அவன் பார்ப்பான். அந்த நேரம் உங்கள்ட்ட இருக்கிற காச அவன் எடுக்கிறத உங்களால தடுக்க முடியாத ஒரு நிலை இருக்கும். காரணம் நீங்க அதுக்கு வந்து அடிமையா இருப்பீர்கள். இல்ல ஏதோ ஒரு விதத்தில உங்கள கட்டி தான் வச்சிருப்பான். இதுதான் விஷயம். தொடர்ச்சியாக Facebook கண்ட்ரோல் மட்டுமில்ல, வேற பல இடங்கள்ல இந்த விஷயங்கள் நடந்து கொண்டிருக்குது. YouTubeஅ பொறுத்தவரைக்கும் வந்து அதாவது Googleன்றது கொஞ்சம் பெரிய நிறுவனம். அது இந்த YouTubeன்ற பல Googleடைய பல விஷயங்கள்லயும் இதே மாரியான விடயங்கள் இருக்கிறது. ஆனால் அவர்களுடைய விஷயம் கொஞ்சம் டீசென்ட்டா தான் இருக்குது. எங்களுக்கு நாங்க அறிஞ்ச வரைக்குமே. இப்ப Googleஅ பொறுத்தவரைக்கும் வெப்சைட்ல காசு குடுப்பார்கள். அதேபோல YouTubeல காசு குடுப்பார்கள். வேற பல விடயங்கள்லயும் காசு குடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா அது எல்லாமே வந்து அ 15, 20 வருஷத்துக்கு மேல வந்து அப்படியே மாறாமல் தான் இருக்குது. Googleஅ பொறுத்தவரைக்கும். Googleஆல உழைச்சு வந்து பெரிய பெரிய கோடீஸ்வரனானவர்கள், பில்லியனர்கள்லாம் இன்றைக்கு உலகத்திலே இருக்கிறார்கள். அப்படி இருக்கிறேன்னு சொன்னா அது என்ன ப்ரூஃப்ண்டா தொடர்ச்சியான வருமானம். Facebookல உழைச்சிட்டு இந்த மாரி வந்தவர்கள் யாராவது இருக்கிறான்டா ஒரு நாளும் இல்ல. அதெல்லாம் ஒரு சீசனுக்கு ஏத்த உழைப்பு. அத நம்பி ஈழத்தமிழர்கள் நிறைய பேரும் இந்த பிரான்ஸ்ல வேற யுகேல எல்லாம் இதில் நம்பி குத்தி முறிகிறார்கள். ஆனால் அவன் நாளைக்கு ரூல்ஸ மாத்திட்டு எல்லாம் அடிச்சு தூக்குவான். வேற வேற விளையாட்டு காட்டுவான். அது புள்ள, இது புள்ளி என்று நொட்ட பிள்ளையெல்லாம் பிடிப்பான். அப்புறம் ஒரு கட்டத்தில சொல்லுவான், "இதுக்கெல்லாம் காசு நீ தரையிலாண்டுவான்." இல்லது ரூல்ஸ இறுக்கி போட்டு சொல்லுவான், "இதுக்கெல்லாம் காசு இல்லைன்ட்டு." ஆனா நீங்கள் அடிமையாயிட்டீர்கள். அதுக்கப்புறம் என்ன?
தலைக்கு மேல தண்ணி வந்தது, அப்புறம் சாணேறினான்னா முளமேறினான்ற நிலைமை உங்களுக்கு உருவாகும். மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள். இந்த டெக்னிக்கலான இந்த டிஜிட்டல் உலகத்தில கொஞ்சம் கடுமையா கவனமாக இருந்து கொள்ளுங்கள். காரணம், அது உங்கள அடிமைப்படுத்தி வேற வேற வேலைகள் எல்லாம் பார்க்க வச்சுடும் எதிர்காலத்தில. காரணம் இந்த எதிர்காலம்ன்றது முன்பு எதுவுமே முன்பு மாரி எல்லாம் கணிக்கக்கூடிய மாரி இல்ல. ஒவ்வொரு நாளுமே உலகம் வேற மாதிரி போய் கொண்டிருக்குது. ஒவ்வொரு மாசமும் ஏதோ ஒரு பயங்கரமான மாற்றங்களுக்கு உட்பட்டு கொண்டு வருது. அதுபடினால தான் சொல்றோம். அ இருக்கிற தெரிஞ்ச வேலைகளுக்கெல்லாம் கவனமாக அத விட்டுறாதீங்கள். அத சரியா செய்து கொள்ளுங்கள். உங்களுக்குரிய வகையில சில விடயங்கள செய்து, உங்கள காப்பாத்திக் கொள்ற வேலைகள பார்த்துக் கொள்ளுங்கள். அதான் அதாவது அடிப்படை தேவைகளுக்குரிய வேலைகள பார்த்துக் கொள்ளுங்கள். உணவு, உடை, உறையுள். மிச்சமா மிச்சமான டைமுகள்ல Facebookல இருக்க வேண்டாம், காசு உழைக்க வேண்டாம்னு சொல்லல. இது எல்லாத்தையும் வந்து இந்த மாரி செய்து கொள்ளுங்கள். அதாவது ஒரு ஃப்ரீ டைமுக்கும், ஒரு ஜோக்காய ஒரு பார்ட் டைமாயும் தான் செய்து கொள்ளுங்கள். முழு நேரமா இதற்கு எல்லாமே வந்து மினக்கட்டு கொள்ளாதீர்கள். நன்றி.